ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல், என்ன டிஃபனு, அதோட ஒரு சில டிப்ஸு என்னங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனோட சாப்பாடு வேலையை முடித்தாச்சு. காலையில் கீரை கூட்டு தான் செஞ்சேன். பன்னீர் கட் பண்ணும்போது அந்த பேப்பர்லேயே வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லைஸ் பண்ண பன்னீரை தேவையான மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பன்னீரை இந்தமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அதில் மசாலாலாம் நல்லா இறங்கிடும். தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரியாணி இலை, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீர், அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அந்த பன்னீர் அந்த கிரேவியோட காரம் மசாலாலாம் இறங்கிடும். மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேணும். அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இன்னைக்கு காலை டிஃபனு இட்லியும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நான் இந்த இட்லி அரிசியில் கொஞ்சமாக சாம அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அது இட்லி சூப்பராகவே இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பொன்னாங்கண்ணி கூட்டு தான் செஞ்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கூட்டு கண்ணுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்தது பொன்னாங்கண்ணி கூட்டு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு, வெங்காயம், பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சாச்சு. கூட்டுக்கு தாளிக்கும் போது நீங்கள் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள், 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.